பறையனாகவும் பல்லனாகவும் நாடாராகவும் தேவராகவும் வன்னியராகவும் செட்டியராகவும் கோணாராகவும் சாதியாக பிரிந்து கிடந்த இந்த தமிழ் சமூகத்தை ஒரு தாய் மக்களா உறவாட வைத்திருக்கிறார் திரு சீமான். நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் வெற்றியெல்லாம் 2வது பட்சம்தான். ஆனா என்றைக்கு தன் தமிழ் சமூக மக்களை ஒன்றிணைத்தாரோ ஒற்றுமைப்படுத்தினாரோ அதுவே சீமானுக்கு கிடைத்த முதல் வெற்றி. உண்மையை சொல்லிட்டுங்களா, என்னைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த தமிழகம் முழுக்க பரவியதோ அன்றிலிருந்து இப்போ நான் ஒரு பறையர் குடி, ஆனால் எனக்கு அண்ணன் பொறுப்பு கொடுத்து வேலை செய்யடான்னு சொல்லும்போது 2000 வருடமாக என் வீதியிலும் என் வாசலிலும் கால் பதியாத உடையார் முதலியார் தேவர் வன்னியர்கள்லாம் என் வீட்டில் வந்து அமர்ந்து தண்ணி குடிக்கிறாங்கல்ல, உணவு அருந்துறாருங்கல்ல, அதுதாங்க சாதி ஒழிப்பு, அதுதான் தமிழ் தேசியம். நீ பறையரா இருக்கணும், வன்னியரா இருக்கணும், முதலியாரா இருக்கணும், அதை வச்சு நீ பணத்தை சம்பாதிக்கணும், சாதி வச்சு சீட்டு வாங்கணும், சாதி வச்சு அதிகாரம் படிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், இது அரசியல். அண்ணன் போகின்ற பாதை தெளிவான பாதை, தமிழ் இனத்து மக்களுக்கு உண்மையான விடுதலை பாதை.